சாதம் காய்கறிகளும் பிரமாதம் அந்த கௌரவ பிரசாதம் இதுவே எனக்கு போதும். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அல்லி தெர்பார். இந்த நாள் இனிய நாளாக அமைய வாழ்த்துக்கள். ஒரு பிரேக்ஃபாஸ்ட் ஆர் டின்னர் ரெசிபிக்கு ஒன்று தயார் பண்ணுறேங்க. எஸ், முடக்கத்தான் தோசைங்க. அதுதான் அரைக்க போகிறேன். 1.25 கப்பு அளவுக்கு இட்லி அரிசிங்க, அதை எடுத்துக்கோங்க. ஒரு 1/4 கப்பு அளவுக்கு உருட்டு உளுந்து எடுத்துக்கோங்க. 1 டீஸ்பூன் வெந்தயம். இதை மூணையும் நல்லா ஒன்றா சேர்த்து களைஞ்சிட்டு நம்ம இட்லிக்கு ஊற வைக்கிற மாதிரியே ஒரு 3 to 4 hours இதை நல்லா ஊற வச்சுக்கோங்க. இந்த முடக்கத்தானை வாங்கி நல்லா மண் இல்லாமல் சுத்தமாக அலசிட்டு இந்த மாதிரி ஒரு ஸ்ட்ரெயினரில் போட்டு தண்ணியெலாம் வடிஞ்சதுக்கப்புறம் இந்த ஊற வச்ச தண்ணியே கொஞ்சமாக இதோடு சேர்த்து நல்லா கொஞ்சம் நைஸ் பேஸ்ட்டாக அரைச்சி இந்த அரிசியோட இந்த அரைச்ச பேஸ்ட்டையும் சேர்த்து நல்லா இட்லி மாவு பதத்துக்கு கெட்டியாக அரைச்சி எடுத்து உப்பு போட்டு நம்ம இட்லிக்கெல்லாம் அரைச்சி புளிக்க வைக்கிற மாதிரியே ஓவர் நைட்டு புளிக்க வச்சுட்டு மறுநாள் இட்லியோ தோசையோ எது வேணாலும் ஊற்றலாங்க. வாங்க இப்போ அடுத்த ஸ்டெப் ஒன்று ஒன்றா நம்ம செய்யலாம். பாருங்கங்க, இந்த முடக்கத்தானே நல்லா மிக்சியில் அரைச்சிட்டாங்க. போட்டு மைய அரைக்கணும்னு அவசியம் இல்லை. ஏன்னா நம்ம அரிசியோடு சேர்த்து அரைக்கிறதுனால மஞ்சிருங்க அது. ஓகே, இப்போ கிரைண்டரில் இந்த ஊற வச்ச அரிசி, உளுந்து, வெந்தயம் எல்லாத்தையும் சேர்த்துருக்கேன். இப்போ இந்த அரைச்ச பேஸ்ட்டையும் இதோடையே அப்படியே சேர்த்துருங்க. சேர்த்துட்டு நல்லா அரைச்சி எடுத்துருங்க. நான் அரைச்சிட்டு உப்பு போட்டு கரைச்சிட்டு உங்களுக்கு மாவை காமிச்சிட்டு நாளைக்கு இட்லியோ தோசையோ உங்களுக்கு ஊற்றி காட்டுறேங்க. ரெண்டும் செய்யலாம். மாவு கெட்டியாக இருந்தால் இட்லியாக ஊற்றலாம். தோசையாக ஊற்றணுன்னா கொஞ்சம் தோசை மாவு பதத்துக்கு மாவில் கொஞ்சமாக தனியாக எடுத்துக்கிட்டு தண்ணி ஊற்றி கரைச்சிட்டு நீங்கள் தோசையாகவும் ஊற்றலாங்க. ரெண்டுமே நல்லாயிருக்கும், சூப்பராக. இப்போ பாருங்கங்க, எல்லாம் மாவு அரைச்சி அழகாக டப்பர்வேர் டப்பாலேங்க பாதி அளவு உப்பு போடுங்க, ரொம்ப உப்பு போடாதீங்க. போட்டு நம்ம இட்லி மாவெல்லாம் எப்படி கரைச்சி வைப்போமோ அதேமாதிரி கரைச்சி வைங்க. நான் பொங்குனது காட்டுறேன். நான் நாளைக்கு இட்லி ஊற்றும் போது மாவு எப்படி இருக்குதுன்னு காமிச்சிட்டு இட்லி தோசையை ஊற்றி காட்டுறேன். இப்போ பாருங்கங்க, காலையில் அரைச்ச மாவுங்க இது. பாருங்கள், நல்லா புளிச்சு சூப்பராக இருக்குது பாருங்கள் மாவு. அவ்வளோதாங்க. இதை அப்படியே மூடி ஃப்ரிட்ஜில் எடுத்து வச்சுருங்க. காலையில் பார்ப்போம் நம்ம. ஓகே, பாருங்கங்க, இட்லியும் ஊற்றலாம் அப்படிங்கிறதுக்காக உங்களுக்கு ஊற்றி காமிச்சிருக்கேன். நீங்கள் துணி போட்டு ஊற்றினாலும் சரி, இல்லை இந்த மாதிரி எண்ணெய் தடவி ஊற்றினாலும் சரிங்க. உங்கள் வீட்டில் நீங்கள் எந்த இதில் இட்லி ஊற்றுவீங்களோ அதில் ஊற்றி வழக்கமாக இட்லி சுடுற மாதிரியே அதே நிமிஷம் இட்லியை ஊற்றி வேக வச்சு எடுங்கங்க. நான் இட்லி எடுத்துகிட்டு காட்டுறேன். தோசை ஊற்றுறதுங்க, இவ்வளோ மாவையும் நம்ம தண்ணி ஊற்றி கரைக்கக்கூடாது. நமக்கு எவ்வளோ மாவு தேவையோ அந்த அளவு மாவு மட்டும் எடுத்துக்கிட்டு ஒரு 1/2 டம்ளர் தண்ணி ஊற்றி தோசை மாவு பார்த்து கலந்துக்கிட்டு தோசையாக ஊற்றி எடுப்போங்க. நான் தோசை ஊற்றும் போது காட்டுறேன். பாருங்க, நான் மாவில் தேவையான அளவு தண்ணி ஊற்றிக்கிட்டேன். ரொம்ப மெலிசாக ஊற்றாதீங்க, கொஞ்சம் மொத்தமாக ஊற்றுனீங்கன்னா நல்லா பொசன்னு இருக்குங்க தோசை. உங்களுக்கு நல்லா எண்ணெயை ஊற்றுங்க. தோசையில் எப்பொழுதும் எப்படி தோசை ஊற்றுவோமோ அதே மாதிரி தான். ஒன்றும் பெரிய டிஃப்ரென்ஸ் எல்லாம் எதுவும் கிடையாது. இந்த மாதிரி நல்ல ஒரு மூடியை போட்டு மூடி சுடுங்க. தீயை மீடியம் ஃப்ளேமாக வச்சுக்கிட்டு சுடுங்கங்க. சூப்பராக நல்லா வரும். தோசை எடுக்கும்போது பாருங்கங்க, நல்லா சூப்பரான தோசை வந்துடுச்சு பாருங்கள். இதை நீங்கள் திருப்பி போட்டாலும் சரி, இல்லை அப்படியே நீங்கள் எடுத்தாலும் சரிங்க. ஓகே, இப்போ பாருங்கங்க, அடுத்த தோசையும் ஊற்றிட்டேன். ஃபஸ்ட்டு ஒரு 2 தோசை இந்த மாதிரி லேசாக நம்மளை போட்டு டிஸ்டர்ப் பண்ணுவோங்க. அப்புறம் கல் நல்லா சூடேறி நம்மளும் அடுத்தடுத்து ஊற்ற ஆரம்பித்தோன்னா தோசை சூப்பராக வருங்க. நல்லா பயப்படாதீங்க. தோசையோ தோசை, முடக்கத்தான் தோசைங்க. சூப்பரான தோசைங்க.
எத்தனை தோசை வேணாலும் சாப்பிட்டுட்டே இருக்கலாம். அவ்வளோ சாஃப்டாக இருக்குங்க தோசை. பாருங்க, இதுக்கு பூண்டு சட்னிங்க, அதுவும் எப்படி அரைக்கிறதுன்னு வந்து இந்த வீடியோவோடு சேர்த்து போடுறேன் நான். இந்த முடக்கத்தான் தோசைக்குங்க பூண்டு சட்னி அரைச்சி காட்டுறேன்னு சொன்னேன்ல, அந்த சட்னி தாங்க இப்போ உங்களுக்கு எப்படி அரைக்கிறதுன்னு அரைச்சி காமிச்சிருக்கேன். இதே மாதிரி நீங்களும் செய்யுங்க. அந்த தோசைக்கு தொட்டுக்க சைடிஷ் வந்து பூண்டு சட்னிங்க, நல்ல காரசாரமாக பூண்டு சட்னி. அதுக்கு என்ன அளவுன்னு பார்த்தீங்கன்னா, உங்கள் கையால் நல்லா விளக்க பிடிச்ச மாதிரி காஞ்ச மிளகாங்க. நீங்கள் உங்களுக்கு கிராம் கணக்கில் சொல்லணுன்னா 100லேருந்து 200க்குள்ளைங்க காஞ்ச மிளகாயை இந்த பாருங்கள் இந்த மாதிரி கட் பண்ணிங்கன்னா, சின்ன சின்னதாக கட் பண்ணிங்கன்னா அதில் உள்ள இந்த விதையெல்லாம் கொட்டி போயிடுங்க. ஸோ அந்த விதையெல்லாம் எடுத்துட்டு இதை வேறு ஒரு பாத்திரத்தில் மாற்றி, சில்வர் பாத்திரத்தில், ஏன்னா இதில் கொஞ்சம் வெந்நீரை கொதிக்க வச்சு தான் ஊற்ற போகிறோம். அப்போ தான் சீக்கிரம் ஊறுன்னு. பச்சை தண்ணியிலையும் ஊற வைக்கலாம். பச்சை தண்ணியில் ஊற வச்சிங்கன்னா இந்த பிளாஸ்டிக் இதிலையே நீங்கள் பச்சை தண்ணி ஊற்றி ஊற வைக்கலாம். நீங்கள் வெந்நீர் ஊற்றுறதுனால ஒரு சில்வர் பாத்திரத்தில் மாற்றிட்டு இந்த மிளகா மூழ்கிற அளவுக்கு கொஞ்சம் நல்லா சுருக்குன்னு சுடுற மாதிரி வெந்நீரை ஊற்றி அது பாட்டு ஒரு 1/2 hour இல்லை 1 hour ஊறட்டுங்க. இதுக்கு எத்தனை பூண்டு உரித்து நீங்கள் இதோட சேர்த்து அரைக்கணுங்கிறத நான் இது ஊறினதுக்கப்புறம் பூண்டை உரிச்சிட்டு எத்தனை பூண்டு உரிச்சேங்கிறதையும் உரித்த பூண்டையும் உங்களுக்கு காமிச்சு பூண்டு சட்னியோடு அரைச்சி நான் தோசையோடு நான் சர்வ் பண்ணுறேங்க. இந்த பூண்டு சட்னி ஆல் வெரைட்டிஸ் ஆஃப் தோசை, ஆப்பம், இட்லி எதுக்கு வேணாலும் தொட்டுக்கலாங்க. நீங்கள் சூப்பராக இருக்கும், அருமையாக. ஸோ நான் எல்லாம் ரெடி பண்ணிவிட்டு உங்களுக்கு நான் காட்டுறேங்க. நான் பூண்டு சட்னி. உங்களுக்கு ஒரு டவுட்டு வரலாம், ஏன் இந்த மிளகாயை அப்படியே வெந்நீரில் ஊற வச்சு அரைக்கக்கூடாதான்னு. அப்படி அரைக்கலாம், அரைக்கக்கூடாதுன்னு இல்லை. ஆனால் அந்த விதையெல்லாம் சேர்ந்து அரையும் போது உங்களுக்கு வந்து சட்னி வந்து நைஸ் பேஸ்ட்டாக வராதுங்க. ஒரு மாதிரி குறைன்னு ஆகிப்போயிடும் உங்களுக்கு. நீங்கள் வதக்கிட்டு அரைச்சிங்கன்னா பிரச்சனை இல்லை. நீங்கள் வதக்காமல் இந்த மாதிரி ஊற வச்சு அரைக்கும்போது உங்களுக்கு விதையெல்லாம் அந்த அளவுக்கு சேர்ந்து ஊறாது. அரைக்கும்போது பார்த்தீங்கன்னா சட்னியில் நொரன்னு அங்கங்கே இந்த மாதிரி விதை தெரியுங்க. அது நம்ம தோசையோடையோ இட்லியோடையோ சேர்த்து சாப்பிடும்போது அது ஒரு டிஸ்டர்பன்ஸாக இருக்கும். அதனால தான் இதை கட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா நீங்கள் பச்சை தண்ணியை வெந்நீரை ஊற்றி ஊற வைக்கணுங்க. இந்த டிப்ஸ் ரொம்ப முக்கியம். இதை கண்டிப்பாக மறந்துடாமல் ஃபாலோ பண்ணுங்கள். இப்போ பாருங்கங்க, இந்த அளவு உள்ள ஒரு முழு பூண்டு 3 பூண்டங்க எடுத்து ஃபஸ்ட்டு உரிக்கிறேன். உரிச்சிட்டு காட்டுறேன். அப்புறம் தேவைப்பட்டால் ஆட் பண்ணிக்கலாம், இல்லைன்னா இதோட நம்ம உரித்து சேர்த்து அரைச்சிடலாங்க. இப்போ பாருங்கங்க, நான் கொஞ்சம் சுருக்குன்னு சுடுற மாதிரி வெந்நீரை ஊற்றி தான் இதை ஊற வச்சு வச்சுருக்கேன். குக்கிங் வாட்டரை தான் ஊற்றி ஊற வச்சுருக்கேன். பூண்டு வந்துங்க உங்கள்கிட்ட முதல்ல 3 காமிச்சேன், கொஞ்சம் பத்தாத மாதிரி இருந்தது. அதனால் இன்னொரு பூண்டு 4 பூண்டுங்க, மீடியம் சைஸாக உள்ள 4 பூண்டை உரித்து நல்லா தண்ணியில் கழுவிட்டு சுத்தமாக எடுத்து வச்சுருக்கேன். இந்த புளித்துண்டுங்க சின்னோண்டு குட்டியாக, அவ்வளோதாங்க. இப்போ இதை எல்லாத்தையும் அப்படியே பச்சையாக உப்பு, பெருங்காயம் எல்லாம் சேர்த்து, பெருங்காயத்தூள் வந்து 1 டீஸ்பூன், உப்பு தேவையான அளவு சேர்த்து நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துருங்க. நான் அரைச்சிட்டு இதுக்கு ஒரு தாளிப்பு கொடுக்க வேண்டியது தான். நான் அரைச்சிட்டு தாளிப்பு கொடுக்கும்பொழுது காமிக்கிறேன் நான். இப்போ பாருங்கங்க, நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சிட்டேன். இந்த குக்கிங் வாட்டரை ஊற்றியே தான் தண்ணி, தேவையான தண்ணியை ஊற்றி அரைச்சி எடுத்துருக்கேங்க. இந்த தண்ணியை வேஸ்ட் பண்ணிடாதீங்க. நீங்கள் ஏதாவது சமையலில் யூஸ் பண்ணும்போது சாம்பார், ரசம், இல்லை ஏதாவது நம்ம புளிக்குழம்பு இதெல்லாம் வைக்கிறோன்னா அதோட இந்த தண்ணியை சேர்த்துருங்க, சரியாக இருக்கும். இந்த தண்ணியை கீழே ஊற்றிடாதீங்க, வேஸ்ட் பண்ணிடாதீங்க. இப்போ இந்த மாதிரி நைஸ் பேஸ்ட்டாக அரைச்சாச்சு. இது பச்சையாக அரைச்ச சட்னிங்கிறதுனால செம்ம காரமாக இருக்குங்க நல்லா. அதுக்கு நீங்கள் என்ன பண்ணுங்கள், நல்லா ஒரு 100 ml நல்லெண்ணெயை சூடு பண்ணி கடுகு, கருவேப்பிலைங்க தாளித்து இந்த சட்னியில் சொரன்னு பொரியிற மாதிரி ஊற்றி நல்லா கிண்டி விட்டுணுங்க. நான் காட்டுறேன். இப்போ நான் இப்போ பாருங்கங்க, இந்த தாளிச்ச அது சொரன்னு ஊற்றிடுங்க. அந்த எண்ணெயில் அந்த சட்னி அப்படியே பொரிஞ்சுதுன்னா இந்த காரமெல்லாம் அப்படியே அடங்கிடுங்க உங்களுக்கு.
காரமாக தான் இருக்கும், இருந்தாலும் நம்ம இந்த தாளிக்கிறதுக்கு முன்னாடி உள்ள அந்த காரத்துக்கும் நம்ம இந்த எண்ணெயை தாளிச்சதுக்கு அப்புறம் உள்ள காரத்துக்கும் டிஃப்ரென்ஸ் உண்டுங்க. அதனால் நீங்கள் தாளித்து ஊற்றுற எண்ணெயை நல்லெண்ணெயில் இந்த மாதிரி கடுகை ஒரு டீஸ்பூன் சேர்த்து கருவேப்பிலையை சேர்த்து நல்லா கடுகு வெடிச்சதுக்கப்புறம் இந்த சட்னியில் இந்த மாதிரி சேர்த்துருங்க. இந்த மாதிரி சட்னியில் கொஞ்சம் மேலாக எண்ணெய் மிதந்துட்டு இருந்ததுன்னா கிட்டத்தட்ட 15 to 20 days ஆனாலும் இந்த சட்னி கெட்டே போகாதுங்க. மொதல் 2 நாள் வெளியில் வச்சு யூஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் ஃப்ரிட்ஜில் வச்சு யூஸ் பண்ணிங்கன்னா சூப்பராக இருக்குங்க, நல்லா ஜம்முன்னு. இப்போ பாருங்கங்க, இட்லியும் நல்லா சூப்பராக வந்திருக்கு பாருங்கள், சாஃப்டாக செமையாக இருக்குங்க இட்லி. பாருங்க எவ்வளோ சாஃப்டாக இருக்குது பாருங்கள். ஸோ இட்லி மாவாக கெட்டியாக இருக்கும்போது இட்லி ஊற்றுங்க. தோசையாக வேணும்னா மாவில் கொஞ்சம் தண்ணியை கலந்து தோசை மாவு பத்துக்கு ரெடி பண்ணிவிட்டு தோசையாக ஊற்றுங்க. என்னங்க, நல்லா அருமையான சூப்பரான ட்ரெடிஷ்னலான ஹெல்த்தியான 100% நேச்சுரல் முடக்கத்தான் கீரை தோசைங்க. அம்சமாக அருமையாக வந்துடுச்சு பாருங்கள். நீங்களும் இதே மாதிரி இதே அளவுகளில் செஞ்சு சாப்பிட்டு பார்த்து உங்கள் ஃபீட்பேக்கை சொல்லுங்கங்க. சப்ஸ்கிரைப் பண்ணாமலே நிறைய பேர் பார்க்குறீங்க, தயவு செஞ்சு சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்கள். என் சேனலுக்கு நல்லா சப்போர்ட் பண்ணுங்கள். உங்களுடைய ஆதரவு என்னுடைய வளர்ச்சி மகிழ்ச்சிங்க. தேங்க்யூங்க. ஹேவ் இட் எம்மி. See you next. Bye-bye.